வணக்கம் யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைங்களா? இங்கே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. நான் போடக்கூடிய வணக்கம் யூடியூப் நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான பார்ட் 12க்கு உண்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா pick entrepreneurial மேனேஜ்மெண்ட். ஸ்டாக்ஸ் ஓகேங்களா. அதாவது என்டர்பிரினர் நிறுவனங்கள்லாம் இருக்குங்களா, அந்த நிறுவனம் அதிகம் முதலீடு பண்ணியதுக்காக பார்த்து அதெல்லாம் நீங்கள் இது பண்ணி அந்த ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதுதான் இதுக்கு மீனிங். அதாவது சரி, பெரிய பெரிய நிறுவனம், சிறு நிறுவனங்கள் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்க முதலீடு பண்ணுவாங்க ஓகேங்களா. அதை நீங்கள் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் முதலீடு பண்ணவங்கள ஸ்டாக்ஸை நம்ம செலக்ட் பண்ணி அதில் இது பண்ணணும் ஓகேங்களா. அதே மாதிரி இதுதான் இந்த பாயிண்ட்டுக்கு உண்டான மீனிங். இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் பாயிண்ட், லோ கார்ப்பரேட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோஸ் ஓகேங்களா. அந்த மாதிரி இருந்தால் இஸ் பெட்டர். அதாவது லோ கார்ப்பரேட் டெப்ட் ஈக்விட்டி டு, அதாவது ஈக்விட்டி ரேஷியோவை கம்பேர் பண்ணும்போது அந்த கார்ப்பரேட்னுடைய டெப்ட் கடன் விகிதம் கம்மியாக இருக்கணும். இதுதான் அதுக்கு மீனிங் ஓகேங்களா. அடுத்து மூணாவது பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா evaluating supply and demand ஓகேங்களா. இந்த சப்ளை அண்ட் டிமாண்டை கண்டிப்பாக பார்த்துங்க. இதுக்கு இப்போ சப்ளை இருக்கா, டிமாண்ட் இருக்கா ஓகேங்களா. டிமாண்ட் இருக்க ஸ்டாக் நல்ல ஏறுமுகமாக இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா. அதையும் நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்த்துக்கணும் ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நாலாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா பை among the best 2 or 3 stocks in a group ஓகேங்களா. அதாவது அந்த குரூப்பில் ஒரு 2-3 ஸ்டாக் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போ ஒரு குரூப் ஸ்டீல் குரூப் எடுத்துனா அதில் நிறையா இருக்கும் இல்லைங்களா. இப்போ அதில் நம்ம பர்டிகுலராக அதில் எது பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதை நம்ம முதலீடு பண்ண வேண்டியது தான் ஓகேங்களா. இதுதான் அதுக்கு மீனிங் ஓகேங்களா. அடுத்த பாயிண்ட், 5வது பாயிண்ட், அவாய்ட் சிம்பத்தி ஸ்டாக்ஸ் ஓகேங்களா. இந்த சிம்பத்தி, அதாவது அந்த ஸ்டாக் மேலே ஒரு பற்று வச்சு நம்ம ஏன்னா நம்ம வாங்கினா இதில் ஒரு சிம்பத்தி வச்சுட்டு இருக்கோம், ஒரு பற்று வச்சுட்டு இருக்கோம், கண்டிப்பாக இது ஏதும் கை கொடுக்கும் அப்படின்லாம் நினைக்கவே கூடாது. ஷேர் மார்க்கெட் எப்போவுமே பாரபட்சம்ன்றது பார்க்கவே பார்க்காது. ஒன்று ஏறினா ஏறும், இல்லை இறங்குனா இறங்கும் ஓகேங்களா.
அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிவாக இருக்கணும். நம்ம இந்த ஸ்டாக்கோ இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாக்கை வாங்கிட்டோம், இதில் நம்ம சிம்பத்தி எல்லாம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பரம்பரையான கம்பெனி அப்படின்ற மாதிரி சிம்பத்திலாம் வச்சுட்டுலாம் இது பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போதைக்கு மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, அந்த கம்பெனியோட சிஸ்டம்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குது, அதை பார்த்து தான் நம்ம இது பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.